அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது ரெண்டுலேயுமே செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைக்காயில் காம்பை கட் பண்ணிவிட்டு நாரெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தண்ணியில் முதல்லையே அலசி எடுத்துருங்க, இல்லைனா கருத்து போயிடும். உடனே பயன்படுத்தணுங்க. எப்போவுமே வாழைக்காய் நம்ம கட் பண்ணோடனே பயன்படுத்தினா தான் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கறி மசாலா தேவையான அளவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். வாழைக்காய்க்கு எப்போவுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே பயன்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு வாழைக்காய் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா குலுக்கி வச்சுக்கலாங்க. தண்ணி தெளிக்க வேணாம். காயில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே இது எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா குலுக்கி வச்சுட்டேன். அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டோம் அப்படின்னா உப்பு காரம்லாம் இந்த மாதிரி காயில் நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இது எல்லாமே வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா ஹையில் வச்சு கல் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காயை போட்டுக்கலாங்க. நமக்கு ரொம்ப முறுவலாக வேணும் அப்படின்னா நல்லா சிம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வறுத்தெடுத்தோம் அப்படின்னா நல்லா முறுவலாக கிடைக்கும். இல்லை பதமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 முறை திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆன உடனே எடுத்து பரிமாறலாம். இது ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த காய் ரொம்பவே பதமாகவும் டேஸ்ட் மாறாமலும் சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தட் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டே காயை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற போட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.